Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டான ஃபிஷ் கட்லெட். மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லயுமே மீனை வச்சு மீன் குழம்பு இல்லைன்னா மீன் வறுவல் தான் செய்வோம். நீங்கள் மீனை வச்சு இந்த மாதிரி புதுசாக கட்லெட் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மீன் வச்சு தான் செஞ்சுருக்கீங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மீன் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நாங்கள் இதில் ஊடா மீன் சேர்த்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. அப்போது 2 பக்கமும் வெந்துடும். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து முள்ளையும் அந்த ஃப்ளஷையும் தனியாக பிரிச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷெல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேனில் 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்குன 4 பெரிய வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்க 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனையும் சேர்த்துடுங்க. இதில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் வச்சு செய்யலாம். ஆனால் அது நிறைய முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 3 வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கோங்க. அந்த மீன் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும்.
இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடுங்க. ஸ்டஃபிங் நல்லா ஆறினதும் அதில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா இது இந்த கட்லெட் ஷேப் வந்துடும். இப்போது இதை எக்கில் டிப் பண்ணிவிடுங்க. அடுத்து இதை அந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு அதையும் டஸ்ட் பண்ணிவிடுங்க. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இதை ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்ஸை சேர்த்துருங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை லைட்டாக தூக்கி பாருங்கள், அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சான்னு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுட்டோம். அந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நம்மளோட கட்லெட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த கட்லெட்டோட அரோமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.